ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்துட்டு இப்போ சாப்டர் 3ல் 16th கொஸ்டின் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்க பேர், எந்த ஊர், எந்த ஸ்கூலுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்ம சேனல் யார் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நான் தெரிஞ்சுப்பேன். தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் பேரை நான் அடுத்த வீடியோவில் படிக்கிறேன். ஸ்டார்டிங்லேயே படிக்கிறேன். ஹலோ ஸ்டூடெண்ட் சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சேனல் இவங்கெல்லாம் பேர் சொல்லியிருக்காங்கன்னு நான் படிக்கிறேன். எனக்கும் யாரெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்னு தெரிஞ்சுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை சார், ஜஸ்ட்டு சும்மா தான் பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்ற பட்சத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் நோ ப்ராப்ளம். நம்ம சேனலை பார்த்து உங்களுக்கு ஏதாவது கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு சொல்ல தேவையில்லை, நன்றி கடனாக கூட தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு லைக் மட்டும் போட்டு நெக்ஸ்ட் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வந்துட்டு இப்போது 16th கொஸ்டின் தான் ஆரம்பிக்கணும். சார் என்ன சார் ஸ்ட்ரைட்டாக 16 போயிட்டீங்கன்னா கேட்காதீங்க. ஃபஸ்ட்டு 5, செகண்ட் 5, தேர்ட் 5 அந்த மாதிரி சொல்லி ஃபஸ்ட்டு 15 கொஸ்டின் நடத்திருக்கு, இன்க்ளூடிங் திஸ் டப்பா. இந்த டப்பா எப்படி ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறேன்றதை நீங்கள் அந்த வீடியோலேயே போய் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நான் அது எப்படி சொல்லிக் கொடுத்தேன்றதை ஒரு ஜஸ்ட்டு சின்ன கமெண்ட்டாக போட்டுருங்க, பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதுக்கு வந்துட்டு வாட் ஹேப்பன்ஸ் வென் அமோனியா ரியாக்ட் வித் எக்ஸஸ் ஆஃப் குளோரின். இதுக்கு ஹேபர்ஸ் ப்ராசஸ்ன்னு இன்னொரு பேர் கூட இருக்குது. அந்த மாதிரி கேட்டால் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, தெளிவாக இருங்க. ஓகேங்களா? with excess chlorine ammonia react to give an explosive substance. அதாவது இப்போ கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா, அமோனியா வந்துட்டு அதிகபட்ச குளோரின் கூட அதிகமாக ஒரு பக்கெட் உள்ள குளோரின் எடுத்துகிட்டு ஒரு மீடியம் ஒரு கப்பளவு அமோனியா போட்டால் என்ன நடக்கும்ன்றத கேள்வி. இங்கே அதிகபட்ச குளோரினில், அதாவது நிறைய குளோரின் கூட போயிட்டு அமோனியாவை சேர்த்திங்கன்னா அது வந்து ஒரு வெடிபொருளாக மாற வாய்ப்பு இருக்குது. அந்த வெடிபொருளோட பேர் என்னன்றது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நைட்ரோஜன் ட்ரைக்ளோரைடாக மாறிடும். அது என்ன சார், அமோனியாவில் போடுறீங்க, குளோரினை போடுறீங்க, சம்மந்தமே இல்லாமல் நைட்ரோஜன் எங்கேருந்து வருதுன்னா அமோனியான்னா NH3. ஸோ அதில் இருக்கிற நைட்ரோஜன் தான். இங்கே பாருங்கள், அமோனியா NH3 இங்கே இருக்கா, 2 NH3 இருக்குது. குளோரின் பாருங்கள், அதோட 3 மடங்கு எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதோட 2 மடங்காக தான் எடுத்திருக்காங்க. இப்போ பாருங்கள், இதோட கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்காங்க. ஆனால் அமோனியாவோட குளோரின் அதிகமாக தான் எடுத்திருக்காங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, அமோனியா அதாவது நைட்ரோஜன் ட்ரைக்ளோரைட் ஃபார்ம் ஆகுது. நைட்ரோஜன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ட்ரைக்ளோரைட் 3 குளோரின் இருக்கா, அதுதான் நைட்ரோஜன் ட்ரைக்ளோரைட். வாயிலே வடை சுட்டதெல்லாம் போகுது, எப்படி வந்ததுன்னு சொல்லி சொல்லுங்கன்னு நீங்கள் நிறைய பேர் கேட்குறது என் காதில் விழுகுது. இப்போ தெளிவாகவே எழுதி காட்டிடுறான் பாருங்கள். இங்கே எழுதி காட்டுறா பாருங்கள். கொஸ்டின் மேலே தான் எழுதுகிறா, பரவாயில்ல இருந்தாலும். ஓகேங்களா? அதே சொல்லிங்க, 2NH3 + 6Cl2. ஓகேங்களா? இது எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதை இப்போ பார்த்துடலாம். இந்த 2N இருக்குது, 2N கூட வந்துட்டு இப்போ என்ன செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த 6 குளோரின் அப்படியே சேர்ந்துருது. இங்கே பாருங்கள், 6 2 12 குளோரின் இருக்கா, 12 குளோரின் கூட வந்துட்டு இந்த 12 குளோரின்லேருந்து 6 குளோரின் வந்துட்டு இந்த 2N கூட ஜாயின் ஆகிடுது. 2NCl3 நைட்ரோஜன் ட்ரைக்ளோரைடு இப்போ நம்ம கிடச்சாச்சு. எப்படி சார் சொல்கிறீங்க, இந்த 12 குளோரின்லேருந்து 6 குளோரின் தான் ஜாயின் ஆகிருக்குன்னா இங்கே பாருங்கள், 2 3 இதுலேயே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். 6 குளோரின் இருக்குது, இந்த 2 நைட்ரோஜன் அப்படியே இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும், 2 நைட்ரோஜன். ஸோ ப்ளஸ் எப்போவுமே HCl மாறதான் குளோரின் அதிகமாக ஆசைப்படுறது. ஸோ 6 HCl. ஏன்னா சார் 6 HCl இங்கே பாருங்கள், 2 3 6 ஹைட்ரோஜன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மீதி 12 குளோரின்லேருந்து 6 குளோரின் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ ஓகேங்களா, நீங்கள் சிம்பிள் தான், HCl H2O இதெல்லாம் ஃபஸ்ட்டு இது சரி. இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, இந்த ப்ராடக்டை பார்த்து நீங்கள் சொல்லிட்டீங்க. நிறைய பேருக்கு இதுதான் சந்தேகம், இந்த ப்ராடக்டை பார்க்காம உங்களால் சொல்ல முடியுமா? இந்த ப்ராடக்டை மறைச்சிட்டு உங்களால் சொல்ல முடியும்னா கண்டிப்பாக சொல்ல முடியும். எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இதையும் பாருங்கள். இதில் 2ல் இப்போ பாருங்கள், HCl வாய்ப்பு இருக்கா, HCl ஃபார்ம். இதே மாதிரி O இருக்குது, இந்த ஏதாவது O குரூப் இருக்குது, CO2 இருக்குது, அந்த மாதிரி இருக்குன்னா H2O ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. புரியுதா? கெமிஸ்ட்ரினா உங்கள் மூளையை கொஞ்சம் போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். H2O ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி COOH ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. எது ஃபார்ம் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது, ஒன்று பார்த்தா ஒட்டிக்குங்க, அந்த மாதிரிங்க இது. நீங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். வளவலன்னு பேசி வீடியோ டைமிங் இழுத்துட்ருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் கொஸ்டின் 4 நிமிஷம் போயிடுச்சு பாவம். சரி, ஓகே. இதில் உங்களுக்கு என்ன தெரியும்னா, வாட் இஸ் பாஸ்போ குளோரோசென்ஸ்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் பாஸ்போ குளோரோசென்ஸ்னு கேட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஸ்பரஸ் தானாகவே ஸ்லோவான ஆக்சிடேஷன் காற்றுல, நீங்கள் அதாவது பாஸ்பரஸ் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாஸ்பரஸ் எடுத்து இதான் ஒரு டேபிள்,
நீங்கள் வந்துட்டு பாஸ்பரஸ் எப்போ கெரோசினில் தான் ஊற்றி வச்சுருப்பாங்க, கரெக்டாக இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாஸ்பரஸ் எடுத்து நான் டேபிள் வச்சுட்டு போயிட்டேன், கெரோசின் விட்டு ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எடுக்கிறேன். நான் இங்கே நின்றுட்டுருக்கேன், டக்குன்னு எனக்கு யூரின் வருது, நான் பாத்ரூம் போயிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த பாஸ்பரஸ் வச்ச விஷயத்தையே நான் இங்கே மறந்துட்டேன். ஸோ இந்த பாஸ்பரஸ்க்கு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இது தானாகவே காற்று கூட ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆக்சிடேஷன்றாங்க. அப்போதுலேருந்து ஆக்சிடேஷன் தான் என்ன அப்படின்னு தெரியலன்னா, ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பிஸ்கட் வாங்கி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெரியாமல் வெளியே அப்படியே வச்சுட்டீங்க. 2 மேரிகோல்டு பிஸ்கெட் சாப்பிட்டுட்ருக்கீங்க, ஒன்று தெரியாமல் கீழே வச்சுட்டு அப்படியே போயிட்டீங்க. இல்லைன்னா ஒரு 2-3 சாப்பிட்டுட்ருக்கீங்க, அம்மா கூப்பிட்றாங்கன்னு போயிட்டீங்க, வரதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்படியே வெளியே கிளம்பி போயிட்டு கடைக்கு போய்ட்டு வரீங்க, பார்த்தா நமத்து போயிருக்கும். அதுக்கு பேர் தான் ஆக்சிடேஷன் சொல்லுவாங்க. காற்று கூட அந்த பிஸ்கெட் ரியாக்ட் ஆகி மொறுமொறுப்பு தன்மை, அதோட டேஸ்ட்டே இழந்துருக்கும். அந்த மாதிரி தான் ஆக்சிடேஷன். அதுதான் ஆக்சிடேஷன். அதுக்குன்னு இது பாஸ்பரஸ் டேஸ்ட்டெல்லாம் இருந்திருக்காது. அது அப்படியே கரைய ஆரம்பிச்சிடும். இந்த கேம்ப் ஃபயர் சூட மாதிரி கரைய ஆரம்பிக்கும் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி காற்று கூட ரியாக்ட் ஆகி என்ன கலர் தெரிய ஆரம்பிக்கும்னு கேட்டிங்கன்னா, க்ரீனிஷ் எல்லோ ப்ளூ அப்படியே ஜொலிக்கும். நைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ரேடியம் எப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி தெரிஞ்சால் அது பேர் தான் என்ன அப்படின்னா பாஸ்பரஸ். காற்று கூட ரியாக்ட் ஆகிறதுக்கு பேர் தான் வந்துட்டு பாஸ்போபோரோசென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ரியாக்ட் ஆகிறது மூலமாக என்ன மாதிரி கலர் நமக்கு தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, க்ரீனிஷ் எல்லோ க்ளோ இன் டார்க்கில் மட்டும்தான் தெரியும். பட்ட பகலில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது, திருன்னு பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின், ஹவு பாஸ்பைன் ப்ரிப்பேர்டு. ப்ளீச்சிங் பவுடர் மாதிரி ஹவு பாஸ்பைன் ப்ரிப்பேர்டு ஒரு ரொம்ப தரமான கொஸ்டின் தான். பாஸ்பைன் இஸ் ப்ரிப்பேர்ட் பை த ஆக்ஷன் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு வைல் ஒயிட் பாஸ்பரஸ் இன் அன் இனர்ட் அட்மாஸ்பியர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. என்ன சார் இருக்கிறது அப்படியே படிச்சுட்டு போகிறீங்கன்னு யோசிக்காதீங்க. ஃபஸ்ட்டு பாஸ்பைன்றது பார்த்தீங்களா எப்படி ப்ரிப்பேர் ஆகுதுன்னா, சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், வித் என்னது ஒயிட் பாஸ்பரஸ். அதுதான் ஒயிட் பாஸ்பரஸோட ஃபார்முலா தான் P4 இன் அன் இனர்ட் அட்மாஸ்பியர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா, இனர்ட் அட்மாஸ்பியர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அதாவது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இனர்ட் அட்மாஸ்பியர் அதாவது கார்பன் டை ஆக்சைடு இருக்கிற அட்மாஸ்பியரில் ஓகேங்களா சோடியம் ஹைட்ராக்சைடு ஒயிட் பாஸ்பரஸே வச்சிங்கன்னா பாஸ்பைன் ப்ரிப்பேர் ஆகிடும். ஸோ வந்துட்டு இப்போ என்ன சேர்க்க போகிறோம், இதில் P4 ஒயிட் பாஸ்பரஸ் NaOH H2O கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. இதில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, இங்கே இருக்கிறத அப்படியே தான் படிக்க போகிறோம். நாம் எப்போ சொன்ன மாதிரி PH3 தான் பாஸ்பைன், அது ரிலீஸ் ஆகிடும். ஸோ இது என்ன இருக்குது பாருங்கள், P இருக்குது, இங்கே 2 H இருக்குது, இங்கே ஒரு H இருக்குது, சரிதானே, இங்கே 2 H இங்கே H. PH3 விட்டால் மீதி என்ன நல்லா இருக்குதுன்னு பாருங்கள். இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு NaOH தான் இருக்குது. ஸோ 2 O இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க வரேன். இந்த மெட்டீரியல் ஏதோ ஃபால்ட்டான்னு தெரில, புக்கில் என்ன ஃபால்ட்டான்னு தெரில. ஒரு 5 நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் கொடுங்க, பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே கைஸ், நம்ம அந்த மெட்டீரியல் இங்கே ரியாக்ஷன் மட்டும் கொஞ்சம் தப்பாக இருக்கிறதுனால புக்குக்கு வந்துடும். புக்கில் பேஜ் நம்பர் 68 எடுத்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கிடைக்கும் ஒன்று கொஸ்டின் தாராளமாகவே. ஸோ ஒன்றும் இல்லை, அந்த ரியாக்ஷன் உள்ள கரெக்டு தான், நான் அவங்க பேலன்ஸ் பண்ண காணோம். இந்த 3யும் இந்த 3யோ அவங்க போடவே இல்லை, அதனால தான் நம்ம வந்துட்டு டவுட் ஆகிட்டு இங்கே வந்துடுவோம். இப்போ பாருங்கள், P4 இருக்குது, 3 NaOH இருக்குது, 3 மாலிகுல் ஆஃப் H2O இருக்குது. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கிற H3 இங்கே பார்த்தீங்கன்னா 6 H இருக்குது பார்த்தீங்களா. 6 Hல் இங்கே இருக்கிற 6 ஹைட்ரோஜனில் 3 ஹைட்ரோஜன் வந்துட்டு ஒரு P கூட சேர்ந்துருச்சு. உங்களுக்கு புரியுதா? இங்கே இருக்கிற 4 Pயில் 1 2 3 4 4 Pயில் ஒரு P கூட இந்த 3 ஹைட்ரோஜன் சேர்ந்தாச்சு. இப்போ மீதி என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தோன்னா, இந்த ஒரு P விட்டால் 3 P இருக்குது. ஸோ 3 காமனாக போட்டு இங்கே ஒரு P இருக்குது பார்த்தீங்களா. ஓகேங்களா, 3Na இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அது எப்படி எழுதியிருக்காங்கன்றதுனா உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் இங்கே எழுதி காட்டுறேன் பாருங்கள். 3NaO எப்படி சொல்கிறது, உங்களுக்கு இது தெளிவாக எப்படி புரிய வைக்கிறதுன்றது எனக்கு இன்னும் ஒரு பெரிய சந்தேகமாகவே இருக்குது. சரி, ஓகே, உங்களுக்கு எப்படி இருக்கோ இந்த புக்கில் எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம். சோடியம் ஹைப்போபாஸ்பேட் உங்களுக்கு எப்படி எழுத சொல்லித்தரதுன்னா, இங்கே இருக்கிற மாதிரியாகவும் சொல்லித்தரலாம், இல்லை நம்மளேவும் தனி ஸ்ட்ரக்சர் போடலாம். ஸோ வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேங்க பாருங்கள். 3Na இருக்குது பார்த்தீங்களா, 3Na. ஓகேங்களா, மொத்தம் எத்தனை ஆக்சிஜன் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுங்கள், மொத்தமாக சேர்த்து எழுதுவோம். ஓகேங்களா,
3 இங்கே 3 இது 3 3 இங்கே ஒரு 3 6. ஸோ 3 இங்கே முன்னாடி போட்டுறாங்க, இங்கே 2O போட்டிருக்காங்க. ஸோ ஓகேங்களா. இப்போது வந்துட்டு நமக்கு 6Hல் வந்துட்டு இதில் இருக்கிற 6Hல் ஒரு 3H கிடக்கு, இதில் ஒரு 3H கிடக்கு. ஸோ மொத்தமாக சேர்த்திங்கன்னா 6H வருது. ஸோ அதுதான் H2ன்னு போட்டிருக்காங்க. இந்த 3 இந்த 2 ஹைட்ரஜன் சேர்த்திங்கன்னா 6 ஹைட்ரஜன். ஸோ ஓகே, அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தெளிவாக புரியலன்னா வச்சுக்கோங்க, நான் இங்கே தெளிவாக எழுதி காட்டுறேங்க பாருங்கள். P4 3NaOH ப்ளஸ் 3H2O என்ன கொடுக்குது நீங்கள் நான் மேலே எழுதுகிற பாருங்கள். இதில் இருக்கிற ஒரு பியும் இதில் இருக்கிற இல்லைனா இதில் இருக்க 3Hம் அப்படியே சேர்த்துருவோம். இதில் இருக்க 3H சேர்த்திங்கன்னா பை ப்ராடக்ட் பாஸ்பின் நமக்கு கிடச்சாச்சு. இப்போது முன்னாடி என்ன இருக்குன்றது தான் நமக்கு மேட்டர். மொத்தம் 3 பி இருக்குது. ஒரு பி போச்சுன்னா 3 பி இருக்குது, சரிதானே. 3 NA இருக்குது. இந்த 3 இதுக்கும் சொன்னதானே. ஸோ 3 NA இருக்குது. 6 ஹைட்ரோஜன் இருக்குது. 6 ஹைட்ரோஜன் தான் எழுதணும். அப்படி போட்டால் தான் அதுக்கு பேர் சோடியம் ஹைப்போக்ளோரைட். சோடியம் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன்னா இங்கே சோடியம் இருக்கா, ஹைப்போனா ஹைட்ரோஜனாக இருக்கா, பாஸ்பெயின்னா பாஸ்பெயின் 3ஆவது இருக்கணும். அதுக்கு பேர் தான் சோடியம் ஹைப்போ பாஸ்பெயின்றது பேர். அதை விட்டுப்புட்டு தேவையில்லாமலாம் கேள்வி கேட்கக்கூடாது, ஓகேங்களா. இது H2 போட்டிங்கன்னா திருப்பி எத்தனை O இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3, 6. ஸோ O2 அவ்வளோதான். சிம்பிளாக ஃபஸ்ட்டே புரிய வச்சுருக்கலாம். வீடியோ வேறு லென்த்தாக போயிட்டுருக்கேன்னு தோணுது. சரி ஓகே, இருங்க வரேன் அந்த மெட்டீரியலுக்கு திருப்போம். ஓகே, வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே, ஓகேங்களா. ரைட் அபவுட் த ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் குளோரின். ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் குளோரின் ஃபஸ்ட்டு உங்களுக்கு குளோரின் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இல்லை ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் குளோரின்னா நான் பார்த்துக்கணும். குளோரின் இஸ் ஏ ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் அண்ட் ப்ளீச்சிங் ஏஜென்ட் சின்ஸ் இட் ப்ரொடியூஸ் அண்ட் நேசன்ட் ஆக்சிஜன். என்ன சார் நேசன்னா தானாக வருதுங்க. ப்ரொடியூஸ் ஆக்சிஜன்னா ஆக்சிஜன் உருவாகுது, ஆனால் தானாக உருவாகிறதுக்கு பேர் தான் நேசன்ட் ஆக்சிஜன். ஸோ ஓகே, இது எப்படி தானாக உருவாகுதுன்னு பார்த்துக்கலாம். தண்ணியில் குளோரினை சேர்த்திங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நான் அப்போயே சொன்ன மாதிரி தான் HCl. ஸோ HCl ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சு. நினச்சா 2 HCl கூட ஃபார்ம் ஆகிருக்கலாம், ஆனால் இங்கே ஒரு O இருக்கிறதுனால HOCl ஃபார்ம் ஆயிருக்கு. 2 இது HCl தான், இதுவும் HCl தான். இங்கே O எக்ஸ்ட்ரா இருக்குனால இந்த O ஊடால இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்து அந்த ஓவை ஊடால இருந்து எடுத்து விட்டால் போதும். இந்த HCl தானாக விட்டுருங்க. ஸோ பாருங்கள், இங்கே HOCl கொஞ்சம் நேரத்தில் இது வந்துட்டு HCl தானாக மாறிடும். இந்த ஓவை எடுத்து விட்டுரும். இதுக்கு பேர் தான் நேசன்ட் ஆக்சிஜன். தானாக உருவாகிறது. எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் தண்ணியை குளோரின் கூட சேர்த்திங்கன்னா ஒரு HCl தானாகவும் ஒன்றும் HOCl இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் நான் HCl மாறியே ஆகும்னு சொல்லி இருக்கிற ஒரு ஆக்சிஜனை வலுக்கட்டாயமாக பிடிச்சி துரத்தி விட்டுரும். அது பேர் தான் நேசன்ட் ஆக்சிஜன் சொல்லுவாங்க. கலரிங் மேட்டர் ப்ளஸ் நேசன்ட் ஆக்சிஜன் கலர்லெஸ் இந்த மாதிரி கலர் இருக்கிற மேட்ரு பார்த்திங்கன்னா, இந்த கலர் இருக்கிற மேட்ரு கூட போய் இந்த நேசன்ட் ஆக்சிஜன் சேர்த்திங்கன்னா கலர் இல்லாமல் போயிடும். ஸோ அதுதான் இந்த ப்ளீச்சிங் ஆஃப் குளோரின் இஸ் பர்மனெண்ட். இந்த குளோரினை வச்சு ப்ளீச் பண்ணிங்கன்னா அது பர்மனெண்ட்டாக தாங்க இருக்கும். அதாங்க டெக்கத்லான் ப்ராசஸ். நிறைய பேருக்கு இது ஒன்றும் புரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நான் உங்களுக்கு இப்போ தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். உங்கள் படிக்கும்போது நொசன்னு இருக்கும், ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. இப்போ அப்படியே அண்ணன் அழகாக புட்டு வைக்கிறேன் பாருங்கள். இந்த கொஸ்டின் ஒன்றுமே கிடையாது, நீங்களே வாயடிச்சு போக போகிறீங்க. இப்போ சொல்கிற பாருங்கள். இன் திஸ் ப்ராசஸ் எ மிக்சர் ஆஃப் ஹேர் அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இஸ் பாஸ்ட் அப் எ சேம்பர் கண்டெய்னிங் எ நம்பர் ஆஃப் ஸ்லீவ்ஸ். ஒன்றுமே கிடையாதுங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு டப்பா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை சுற்றி ஒரு பேக் மாதிரி போட்டிருப்பாங்க, அது பேர் தான் ஸ்லீப், ஓகேங்களா. இப்போது இந்த பேக்குள்ளே ஒரு ஓஸ் இறக்கும். இந்த ஓஸ் வழியாக மிக்சர் ஆஃப் ஏர் அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் போகும். சேம்பர் இதுதான், இந்த பாக்ஸ் பேர் தாங்க சேம்பரு, ஓகேங்களா. இந்த பாக்ஸ் தான் இந்த சேம்பர் தான் கண்டெய்னிங் ஸ்லீவ்னால் இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா. அதில் இந்த சேம்பரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பம்மைஸ் ஸ்டோன்ஸு ஸ்டாக்டு வித் குப்ரஸ் குளோரைட். சோக்குடுனா இதுதான் பம்மைஸ்னால் இதுக்குள்ளே புதைச்சி வச்சுருப்பாங்க குப்ரஸ் குளோரைடை, ஓகேங்களா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இதுதான் சேம்பரு. இதுக்குள்ளே என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் பம்மைஸ் ஃபுல்லாக போட்டு அதுக்குள்ளே குப்ரஸ் குளோரைடை புதைச்சி வச்சுருப்பாங்க. குப்ரஸ் குளோரைட் ஆர் பிளேஸ்ட், ஓகேங்களா. ஹாட் கேஸ் அட் அபவுட் 232 ஆர் பாஸ்ட்
ஓகேங்க. கதையில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு ஒன்றும் இல்லை. இப்போ சொல்கிறேன் கேளுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு நான் சொன்ன மாதிரி குப்ரைஸ் குளோரைடு தான் வச்சுருக்காங்க. பம்மைஸில் குப்ரைஸ் குளோரைடை புதைச்சி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த சேம்பருக்குள்ளே ஒரே ஷெல்ஃபாக இருக்குது. அந்த ஷெல்ஃபு ஃபுல்லாக வந்துட்டு இப்போ இட்லி இந்த பேக்கிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஷெல்ஃபாக வச்சுருப்பாங்க. அந்த ஷெல்ஃபில் வந்துட்டு தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு என்ன வச்சுருக்காங்கன்னா, அந்த பம்மைஸுக்குள்ளே குப்ரஸ் குளோரைடை புதைச்சி வச்சுருப்பாங்க. அந்த ஷெல்ஃப் தான் அது. இது ஜாக்கெட் சுற்றி இருக்கிறது பேர் ஜாக்கெட்டு. இப்போ இதுக்குள்ளே தான் இந்த ஷெல்ஃப்குள்ளே குப்ரஸ் குளோரைடு இது பம்மைஸில் குப்ரஸ் குளோரைடை உள்ளே வச்சு புதைச்சிருப்பாங்க. இப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வித் ஹாட் கேஸ் இதுக்குள்ளே தான் அனுப்புகிறோம். ஓகேங்களா. அப்புறம் இதை வந்துட்டு சூடாக்குறோம். 273 கெல்வின் நான் பாஸ் பண்ணேன்னா த்ரூ ஜாக்கெட் சரௌண்டிங் த சேம்பர். இந்த ஜாக்கெட் பார்த்தீங்களா சரௌண்டிங் சேம்பரு, அதுக்குள்ளே வந்துட்டு 273 அந்த ஜாக்கெட்டை சூடு பண்ணோம்னா, அதுக்குள்ளே இருக்கிற இதை சூடு பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த இது இருக்குது பார்த்தீங்களா 4HCl கூட இந்த ஆக்சிஜன் சேரும். ஆக்சிஜன் சேரும்போது CuCl2 அது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் CuCl2 400 செல்சியஸ் ரீச் ஆகும்போது நடக்குங்க. அப்படி மட்டும் நடந்தால் என்ன ரியாக்ஷன்றதை இங்கேயே தெளிவாக போட்டிருக்கு பாருங்கள். 4H நான் தெளிவாக சொல்லிட்டேன். HCl வந்துட்டு H2ஆக மாறும். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ 4Hனா 2 இங்கே இருக்குது. இந்த 2 காமனாக இந்த ஓக்கு வரும். Cl2 தனியாக பிரிஞ்சிடும். Cl2னா என்ன சார் 4 இருக்குது, நீங்கள் Cl2 தான் சொன்னீங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா ஒரு Cl2 இங்கே வந்துச்சுன்னு அர்த்தம். இது வரைக்கும் பார்த்தது உங்கள் மரமண்டைக்கு ஏதாவது புரிந்தது என்றால் ஒரு மரமண்டன்னு தப்பாக நினச்சிக்கிறீங்க நம்மளை. இது வரைக்கும் யாரும் பார்க்க மாட்டீங்கன்ற நம்பிக்கையில் தான் பேசிகிட்டு இருக்கேன். எப்பவும் 17 நிமிஷம்லாம் வந்தால் எவனும் பார்க்க மாட்டீங்க எட்டி நம்ம சேனலை. ஓகே, இப்போத்துலேருந்து நான் உங்களுக்கு வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணுறேன் 7:30க்குள்ளே வீடியோ எப்படியும் நம்ம சேனல் அப்லோட் ஆகிடும். இன்றைக்கி கொஞ்சம் நம்ம பிஸியாக இருந்ததுனால நிறைய பசங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணி கொடுத்ததுனால லேட் ஆகி போச்சு வீடியோ. 5 கொஸ்டினுக்கு 17 நிமிஷம் கொஞ்சம் அதிகம் தான் நினைக்கிறேன். பரவாயில்ல, இதை முடிச்சுட்டு 4th சாப்டருக்கு சீக்கிரம் போயிடுவோம். அது வரைக்கும் நம்ம யூனிக் மாஸ்டர் தமிழை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, கை விட்றாதீங்க. வரட்டா?